ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கான்ஸ்டபிள் ரேவதி மண்டையை உடச்சிடுறாங்க. அந்த சீன் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய அதிர்ச்சியான சீனாக இருக்குது. ரேவதி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துக்கிறாங்க. என் மாமா ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. உடனே அவங்களுக்கு செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸ் வருது. என்ன தெரியுங்களா? அந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ரேவதி கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கார்த்திக்காக நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம், நம்ம ஊர் பொண்ணுன்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ரேவதிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, கார்த்திக் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இது தப்பான கேஸ் தான் போட்டிருக்காங்க ரேவதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த சதியை முறியடிக்க தான் நாங்கள் உங்க கூடவே இருக்கிறோம், நீ கவலைப்படாதமான்னு ஊர்க்காரங்க அவங்க கூடவே இருந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் உட்காரோம் அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்க ஊர் மக்கள் இப்படி எல்லாரும் ரேவதிக்கு சப்போர்ட் வந்து வெளியில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் ஓரமாக நின்று பார்க்குறாரு, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மயில். சொல்லிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறாரு. உடனே அந்த போலீஸ் வந்து வெளியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஆனால் அவர் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கவே இல்லை. ரேவதியும் உட்காடுறாங்க. உடனே உள்ளே போயிட்டு போலீஸ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க எந்த மாதிரி ரேவதி பொண்ணு இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க, மாமா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, என்னங்க பண்ணுறது சொல்லுங்கன்னு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் இப்படி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ரேவதி ரொம்ப திமுறாவும் பேசுகிறாங்க. நிறைய மீடியாவிலேருந்து வந்து அந்த பொண்ணை பேட்டி எடுக்கிறாங்க. என்னாச்சுமா ஏதாச்சுமா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சந்திரா போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க, அவங்களாம் அடித்து துரத்துங்க, இல்லைனா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பிரச்சனை ஆகிடும், யூனிஃபார்ம் பவர் என்னென்னு போய் காட்டுங்க, போலீஸ்னு யாருன்னு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஊசிப்பேத்தி விடுறாங்க. உடனே அந்த போலீஸ் போயிட்டு, இப்போ நீங்கள் கலைஞ்சு போகிறீங்களா இல்லை நாங்கள் அடித்து துரத்தவா அப்படின்றாங்க. மேலே கை வச்சு பாருங்க அப்படின்னு ஊர் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னால் கேட்க மாட்டீங்க, நீ என்னடா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 கான்ஸ்டபிள் இந்த இன்ஸ்பெக்டர் இப்படின்னு எல்லோரும் அந்த ஊர் மக்களை அடிக்கிறாங்க. தடுக்க போன ரேவதி ஒரு கான்ஸ்டபிள் லத்தியால் ஓங்கி மண்டையில் அடிச்சிடார். ரேவதிக்கு ரத்தம் செமையாக வலியுது. இதை பார்த்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடான். இதை மீடியாவில் காமிக்கணும், அப்போ தான் நம்ம மேலே தப்பு இல்லைன்னு தெரியும், போலீஸ் அராஜகம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்த கார்த்திக்கு செம கோவம் வந்துடுது. என்னை வெளியே விடுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ரேவதிக்கு பார்க்கணுன்னு கார்த்திக் ரொம்ப தவிக்கிறாரு. கார்த்திக் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க. ரேவதியை கூட்டிகிட்டு அப்படியே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம போயிட்டு இதுக்காக நான் பதில் கேட்கணும் ரேவதின்னு சொல்லி, இத்தனை நாள் வந்து உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்றதுக்காக தான் இவ்வளோ உங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, நான் அதனால தான் இவ்வளோ அமைதியாக இருந்தேன், இன்றைக்கி உனக்கே இந்த நிலைமை பண்ணும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே அங்கே போய் இறங்குனதும் இவங்க எல்லோருக்கும் ஷாக் ஆகுது. உடனே வெளியில் வந்து ராஜராஜன் பதற ஆரம்பித்தார். ரேவதி உன் தலையில் என்னம்மா ஆச்சு ரேவதி அப்படின்றாங்க. ரொம்ப பயந்துட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி சொல்லுமா என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. அப்பா இந்த வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் அப்படின்றாங்க ரேவதி. என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா, மாமா கிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்றாங்க. அம்மா இந்த அளவுக்கு கேவலம் போவாங்க நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலப்பா. கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இத்தனை நாள் ரேவதி பழசு ஞாபகம் இல்லை, அவளோட பழசு ஞாபகப்படுத்தினா அவளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நீங்கள் எப்போ வந்து இப்படி பண்ணீங்களே இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சாமுண்டேஸ்வரிட்டு கார்த்திக் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நான் தாண்டா உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன், இப்போ உன்னை எனக்கு பிடிக்கல சொல்லும்போது என் பொண்ணை வந்து நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதுக்கு மேலே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ரேவதி, உங்க கூட இருந்து ஒரு நிமிஷம் கூட நான் வாழ விட மாட்டேன், உங்கள் 2 பேரும் பிரிக்கிறது தான். நீ என்னடா சொல்கிறது, நான் தாண்டா உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அது எப்படி தப்பாகும், என்னோடய பொண்டாட்டி நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டில் வச்சிக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க, அவள் என்னுடைய பொண்டாட்டி ரேவதி அப்படின்னு நம்ம கார்த்திக்கு திமுறாக பேசுகிறாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட. என் பொண்ணை உங்க கூட வாழவே விட மாட்டேன் அப்படின்றாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசிங்க நான் சும்மா இருக்க மாட்டேன், யாரையாவது பார்த்து கொலகாரன்னு சொல்கிறீங்க, என் மாமா பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா அம்மா எது வந்தாலும் சரி உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே நீ வந்து கொலகாரன் கூட என் பொண்ணை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பொண்ணை நான் வாழவே விட மாட்டேன், அம்மா போதும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசாதீங்க நிறுத்துங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், யாரை பார்த்து கொலகாரன் சொல்கிறீங்க, என் மாமா பற்றியா, என் மாமா பற்றி தப்பாக பேசாதீங்க அம்மா, நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க, வேறு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க அவங்க அம்மா கிட்ட.
கேட்டோடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஆடி போயிட்டாங்க. என்னடா இவளுக்காக தான் நம்ம பேசுகிறோம், இவனுக்காக இப்படி பேசுகிறாளே ரேவதி, இவன் சரியில்லை ரேவதி, இவன் கூட நீ வாழாத, இவன் கொலகாரன், நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுகிறாங்க ரேவதி கிட்ட. அப்படிங்களாம்மா, அம்மா நீங்கள் எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, கனவுல கூட நினைக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோன்ட்டு, நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வோம், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கம்மான்னு சவால் விடுறாங்க. அப்படியா ரேவதி, நீ நினைக்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்காது ரேவதி, உங்கள் 2 பேரும் பிரித்து காட்டுவேன், நீங்களாம் ஒன்றா வாழ மாட்டீங்கன்னு நம்ம சாமுண்டேஸ்வரி பொண்ணுக்கிட்டே சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கார்த்திகை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரேவதியை வீட்டுக்கு. நம்ம ரேவதி ஒரே சோகமாக இருக்காங்க. என்ன ரேவதி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, அம்மா இந்த அளவுக்கு மோசமாக போனோம் நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களை போயிட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் என்னால் தானே மாமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. ரேவதி இப்படி சோகமாக இருக்காத, வருத்தமாக தயவு செஞ்சு பேசாத, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட சித்தி தான், அவங்க சித்தி பண்ணுற வேலை தான், இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க தெரியல, நீ இதை பற்றிலாம் யோசிக்காத, நம்ம பார்த்துக்கலாம் ரேவதி, நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், தயவு செஞ்சு நீ கவலைப்படாத ரேவதின்னு சமாதானப்படுத்துகிறார் நம்ம கார்த்திக். பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. சந்திரா, நம்ம ஏதாவது பண்ணணும் சந்திரா, நம்ம இவங்களை விடவே கூடாது, அவன் கூட அவள் வாழவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது பிரித்து ஆகணும்ட்டு. இந்த பக்கம் ராஜராஜன் பிடிச்ச நல்லா திட்டி விடுறாங்க. பார்த்தியா, உன்னோட தப்பான செயலால் உன்னோட பொண்ணு வாழ்க்கை எப்படி நாசமாக போகுதுன்னு பார்த்தியா, உன் பொண்ணு நல்லா வாழணும்னு கொஞ்சமாக நினச்சிப்பாரு சாமுண்டீஸ்வரின்னு ராஜராஜன் பயங்கரமாக பிடிச்சி சண்டை போடுறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. சாமுண்டீஸ்வரி, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை? ஏன் இவ்வளோ கேவலமான விஷயம் செய்கிற, நம்ம பொண்ணு நல்லா வாழணும்னு கொஞ்சமாக நினச்சிப்பாரு சாமுண்டீஸ்வரின்னு ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் சந்திரா, அக்கா ஒரு வழி இருக்குக்கா அப்படின்றாங்க. என்ன சந்திரா சொல்லு, என்ன வழி? ஆமாக்கா, அந்த காசு வெட்டி போடும்போது அவங்க 2 பேருமே ஒன்று சேர மாட்டாங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம சந்திரா ஐடியா கொடுக்குறாங்க. இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு வெட்டி போட்டு இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்றா வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே இதுவாக நம்ம கையில் எடுத்துப்போம்க்கா, ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நம்ம போய் கேட்போம், நீங்கள் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒன்றா வாழக்கூடாதுன்னு சொல்லலாம் வாங்கக்கான்னு சொல்லி சந்திரா ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ வழக்கம் போல் இவங்க பிரிஞ்சு தானே ஆகணும், இவங்க எப்படி ஒன்றா சேரலாம், நம்ம பஞ்சாயத்துக்கிட்டே கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம சந்திரா ஐடியா கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த ஐடியா நல்லா இருக்கே சந்திரா, தாராளமாக செய்யலாம் சந்திரா. சாமுண்டேஸ்வரி பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி வைக்கணும், இவங்களை எப்படியாவது நம்ம பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கெலாம் ரெடி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, நன்றி.